சின்ன மாமல்ஸ் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க அப்பத்தா வந்து வீட்டுல சொல்றாங்க, "ஏய் ராஜாங்கம், நான் போயிட்டு அந்த தமிழ்ச்செல்விக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்ப்பா. குழந்தை அவ்வளோ சூப்பரா வந்திருக்குப்பா. குழந்தையோட கண்ணு, காது, காலு, மூக்குலாம் வச்சு பார்க்கும்போது அப்படியே சேது ஜாடை அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சேது ஒண்ணு, சும்மா நிப்பாட்டா அப்பத்தா. இதுக்கு மேல அதை பத்தி பேசாத. நான் ஒரு வாட்டி ஏமாந்த வரைக்கும் போதும் அப்பத்தா. இதுக்கு மேல ஏமாறதுக்கு நானும் முட்டா பைய கிடையாது அப்படின்னு சேது வேகனமா அங்கேருந்து வந்துடுறாரு. வந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே போலான்னு கிளம்பி வரும்போது வீட்டு வாசல்ல பாசி பிடிச்சி சேது வலிக்கு விழ பாக்குறாப்புல. சேது ஒண்ணு, என்னது இடம்லாம் பாசி பிடிச்சி கிடக்கு. உடனே கிளீன் பண்ண சொன்ன ஆளுங்களை கூப்பிட்டு, ஆமா, நாம காலை வச்சோம் வலிக்குன்னு வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஆனா அவ வந்து ஒருவேளை வலிக்கு கீழே வந்துட்டானா பாவம். அப்பத்தா வேற புள்ளச்சு புண்ணாக்கன்னு சொன்னாங்க. கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் தான். அப்போ அவ வலிக்கு கீழே வந்துட்டானா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சேது உடனே இறங்கி அந்த பாசியெல்லாம் க்ளீன் பண்ணுவார்னு நினைச்சா, அப்படியே உள்ள போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதுல இந்த இடத்துல பாசி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கவனமா போ அப்படின்னு எழுதி ஒட்டிட்டு இவரு கிளம்புறாரு. ஈஸ்வரி இதை பாத்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்த்தா சேது எழுதுக்கிறத ஈஸ்வரி பாக்குறாங்க. ஓ, அப்போ உள்ள அந்த கிளவி அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இவன் என்னமோ அங்க வீம்பு பிடிச்ச மாதிரி எனக்கு அதை பத்தி கவலைன்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் பொண்டாட்டி விழுந்துடக்கூடாது அப்படின்னு பேப்பர் எழுதி ஒட்டுறானா. அடே சேது, இந்த பேப்பர் இங்க ஒட்டிட்டா உன் பொண்டாட்டி பாத்துருவா. இந்த பாசையில கால் வைக்க மாட்டா, கீழே விட மாட்டா. உன் குழந்தைய பத்திரமா பெற்று எடுத்துருவ. அதுக்கப்புறமா நீ தான் இந்த குடும்பத்துக்கு அடுத்த ராஜாங்கம், அடுத்து உன் புள்ள, இப்படி பரம்பரை பரம்பரையா போவீங்க. நாங்க இங்க உட்காந்து உங்களுக்கு காவ காத்துட்டு இருக்கணுமா? சேது, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுடா. உன்னையவும் தமிழ்ச்செல்வியும் கடைசி வரைக்கும் ஒன்று சேர விடவே மாட்டேன். இப்ப பாடுறா அப்படின்னு ஈஸ்வரி அந்த பேப்பரை கிழிச்சிடறாங்க. இப்போ அவ வருவா, நேரா இங்க வந்து கால் வைக்க போறா, வலிக்கு விழ போறா. அப்படி ஒருவேளை அவ உண்மையாவே கர்ப்பமா இருந்தா அந்த கர்ப்பமும் இந்த முறை கலைய தண்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்க ஈஸ்வரி ஓரம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்வி வராங்க, வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு சரி காலேஜ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்புறாங்க. இருந்தாலும் தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா, அம்மாவும் அப்பத்தாவும் உள்ளுக்குள்ள என்னமோ பேசினாங்க. ஏதோ நம்மள்ட்ட உண்மையை மறைக்கிற மாதிரி நம்ம மனசு உறுத்தலாவே இருக்கு. அம்மாவை கேட்டாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அம்மாட்ட கேட்கும்போது அம்மா ஒரு மாதிரி ஷாக்கானதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்குது. அதை நம்ம அப்புறமா தான் அம்மாட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே வராங்க வெளியே. பேக் எடுத்து மாட்டிட்டு யோசிச்சுட்டே வரும்போது கரெக்டா அந்த பாசிக்கிட்ட வந்து கால் வைக்கிறாங்க. கால் ஸ்லிப் ஆகுது. ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படியே மனசுல 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. இப்போ தமிழ்ச்செல்வி கீழே விழ போறா. இதோட அந்த கருமம் கலைய போகுது. இதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி எப்படி அந்த சேர்த்து கூட ஒண்ணு சரண் நான் பார்க்க தானே போறேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி சொத்து எல்லாமே எனக்கு வரப்போகுது அப்படின்னு ஈஸ்வரி கனவு காண்றாங்க. தமிழ்ச்செல்வி வலிக்கு விழுற நேரத்துல கரெக்டா நம்ம சேது வந்து அழகா பிடிக்காத தமிழ்ச்செல்விய பிடிச்சிட்டு, இந்தா உனக்கு கொஞ்சம் கூட கண்ணே இல்லையா? இங்கதான் எழுதி ஒட்டியிருக்கேன்ல பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ பாட்டு இப்படி வந்தா என்ன அர்த்தம்? என்ன ஒட்டிருக்கீங்க, எங்க ஒட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க தமிழ்ச்செல்வி. சேது பாக்குறாரு, அந்த பேப்பரையே காணும். பார்த்தா நம்ம ஈஸ்வரி அவசரத்துல அந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்டு போயிருக்காங்க. அதை சேது பார்த்துறாரு. யாரா இருக்கும் இந்த வேலை பார்த்தது அப்படின்னு யோசிக்கும் போது தமிழ்ச்செல்வி ஒண்ணு, இங்க பாருங்க, பாசி இருக்குன்னு தெரியுதுல்ல, அதுல உங்களுக்கு என்ன ஏமா அப்படி ஒரு அக்கறை? நீங்க சொல்லிட்டீங்களே நான் ஒன்றும் கர்வமா இல்லை, பொய்ய நடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வலிக்கு வந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? தமிழ்ச்செல்வி கேட்டதும் சேதுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. இங்க பாரு, சும்மா தேவையில்ல பேசிட்டு இருக்காத. அப்பதான் சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் உனக்காலாம் ஒன்றும் பண்ணல. இங்க பாருங்க, இப்போ நீங்க இதை பிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப நான் உள்ள போய் வெளியே வரும்போது வலிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல போற இடத்துல பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, இல்ல எவனாவது வண்டியோட என் வயிற்றுல மோதிட்டானா, இல்ல காலேஜ் இது மாதிரி பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழுந்துட்டானா, இல்ல வேலைக்கு போகும்போது தண்ணி வலிக்கு இந்தா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி அபசமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, திரும்ப சொல்றேன், நான் உன் மேல கோவமா இருக்கேன்னா அதுக்கு காரணம், ஏற்கனவே ஒரு முறை நீ கர்ப்பமா இருக்க சொல்லி நீ ஏமாத்திட்ட. அதை என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா இந்த வயிற்றுக்குள்ள வளர போது எங்க அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசையில தான் நான் இருந்தேன். என்னை ஏமாத்திட்டேங்கிற கோவத்துல தான் நான் உன்கிட்ட பேசாம ஒதுங்கி இருக்கேனே தவிர, மற்றபடி எனக்கோ இந்த ஓமையிலேயே குழந்தை மொழியெல்லாம் எந்த கோவமும் இல்லை. போன மாதிரி நான் ஆசைப்பட்டது கிடைக்காம போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஆசைப்படுறது நிறைய இது வாழ்க்கையில் கிடைக்க மாட்டேது. அப்படி கிடைச்சாலும் அது எனக்கு ஏதாவது பிரச்சனை தான் கொடுக்குது. ஒன்று ரொம்ப ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்டேன், ஆனால் அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால தான் இந்த குழந்தைய நான் வெறுக்கிற மாதிரியும் ஒன்னையும் வெறுக்கிற மாதிரியும் தள்ளி இருக்கேன். அப்படியாச்சும் நான் ஆசைப்படுறது நடக்குமான்னு பார்க்குறேன், அவ்வளோதான். அதுக்குன்னு உங்கள் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த குழந்தைய
நல்லபடியா பெற்று என் கையில கொடு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சேது கண் கலங்காரு. தமிழ்ச்செல்வி உடனே, ஐயோ மாமா, என்ன மாமா இப்பெல்லாம் பேசுறீங்க? ஏன், எனக்கு தெரியாதவங்கள பத்தி நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசணும் மாமா, அழாதீங்க மாமா அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி சொல்ல சொல்ல சேது ஒண்ணு அப்படியே ஒரு மாதிரி கண்கள் நிற்கிறாரு. தமிழ்ச்செல்வி ஒன்று அழ ஆரம்பிக்கிறாங்க. சேது ஒண்ணு, தமிழ் நீ இருக்க அழுவுற, அழாத தமிழ், அழாத தமிழ்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கண்ணை தொடச்சுட்டு தமிழ்ச்செல்வியை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு சேது. இங்க தமிழ்ச்செல்வியும் சேது கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஈஸ்வரிக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. என்ன இது, இதுங்க நான் நினைச்சது என்ன, இங்க நடந்தது என்ன? தமிழ்ச்செல்வி கீழே விழுவா, கரும்பக்காலையும் அது ஒரு பிரச்சனையாக்கி திரும்பவும் சேதும் தமிழ்ச்செல்வியும் சுத்தமா பிரிச்சு விட்டோம்னு நாம நினைச்சோம். கடைசியில அதுவே அவங்கள ஒன்று சேர்த்து வச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம ஈஸ்வரி அப்படியே குழப்பத்தோட நிக்கிறாங்க.